ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், சிறுகதை சோலை இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் சுபா. இன்னையோட கதை என்னன்னு பார்ப்போமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்தில் ஒரு குட்டி வீடு. அந்த வீட்டில் ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன், 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டானாம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வான். இதனால் அவனுக்கு என்ன தெரியுமா கிடச்சிது? அவன் ஸ்கூல் படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயும் சரி, அவன் தான் சூப்பராக அவன் மார்க் எடுத்தான். அதுக்கப்புறம் அவன் தானே ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டான்னா அவன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணான். அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போகணும் அப்படின்னு போகும்போது நல்ல வேலை கிடச்சிது. அந்த இடத்துலையும் நிறைய பேர் புகழ் எல்லாம் இருந்தது. ஒரு நாள் கூட அவனுக்கு என்ன இல்லை, கர்வம் இல்லை. என்னால் தான் எல்லாம் நடக்குதுன்னு அவன் என்ன நினச்சான்? என்னோட அப்பா அம்மா ஆசீர்வாதம் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்துகிட்டே இருந்ததுமா. இதே மாதிரி அவன் வேலைக்கு போனான்னா ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஆசை. சரி, வேலைக்கெல்லாம் போயாச்சு, நம்ம ஏன் தொழில் பண்ணக்கூடாது, தொழில் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் யோசித்தான். அதே மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நிறைய தொழில்கள்லாம் பண்ணான். அந்த ஊரில் அவன் எந்த தொழில் பண்ணாலும் நல்ல லாபகரமாக ஓடிச்சு. ஆஹா, நம்ம இந்த அளவு லாபமாக வருதே, எல்லாத்துலேயுமே அம்மா அப்பா நம்மளை நிறைய ப்ளஸ் பண்ணுறாங்க போல இருக்குது, நிறைய ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். சரி, அவனுக்கு ஒரு யோசனை. இந்த ஊரில் நம்ம செய்கிறோம் சரி, அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு அவனுக்கு ஒரு ஆசை. உடனே அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? அரேப் கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா, அங்கேயே போய் நான் டேட்ஸை சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட சொன்னான். உடனே அம்மா அப்பா, அவ்வளோதான் நடக்குண்ணா, சந்தோஷமாக பண்ணிட்டு வாங்க, முயற்சி இருந்ததுன்னா எங்கேயா இருந்தாலும் எந்த வேலையிலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவனும் என்ன பண்ணான் தெரியுமா? அரப் கண்ட்ரிக்கு போயாச்சு. அங்கே போய் டேட் சேல் பண்ண போகிறேன்னு ஃபுல்லாக ரொம்ப காலம் பிரயாணம் பண்ணி போயாச்சு. நமக்கு இப்போ இருக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. அப்போ என்ன தெரியுமா, ஒட்டகத்தில் தான் போவாங்க. அந்த மாதிரி பொறுமையாக ஒட்டகத்தில் அவங்க நடந்து 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 போயாச்சு. அந்த கண்ட்ரிக்குள்ளே அவங்க நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தா எக்கச்சக்க சோல்ஜர்ஸ், அவ்வளோ படை வீரர்கள், எல்லோரும் ரொம்ப சின்சியராக அங்கேயும் இங்கேயுமா எதையோ தேடிட்டு இருக்காங்க. நடுவில் ராஜா ரொம்ப கோவமாக இருக்காரு. என்னடா இது, நம்ம வந்த நேரத்தில் ராஜா கண்ணில் பட்டோமே, அதுவும் இவ்வளோ கோவமாக இருக்க நேரத்தில் உள்ளே வந்திருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்துக்குள்ளே சட்டுன்னு ராஜா என்ன பண்ணிட்டாரு? யாரு நீ, இங்கே எதுக்கு வந்த, இங்கே வா முதல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே அவன் சொல்கிறான், ஐயா ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு வியாபாரி, நான் இங்கே வியாபாரம் பண்ண வந்தேன் அப்படின்னு. ஓஹோ, வியாபாரம் பண்ண வந்தியா? என்ன வியாபாரம் பண்ண போகிற? இல்லை, நான் டேட்ஸ் விற்கலான்னு வந்தேன். டேட்ஸா? இங்கே எங்கே வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஊர் தான் டேட்ஸுக்கே பேர் போன ஊர். இந்த ஊரில் இங்கேயே டேட்ஸ் விற்க போறியா? போ, வேற எங்கேயான போய் விற்றுக்கோ, இதெல்லாம் உனக்கு இங்கே சரியாக வராது அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிடுறார். உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இல்லை ராஜா, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேனே, நான் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கேன். அம்மா எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, முயற்சி பண்ணால் எதுலையா இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஓ, அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தில் உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? ஆமாம் ராஜா, நான் ரொம்ப நம்புகிறேன். அப்படியா, எங்க எனக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறார் ராஜா. உடனே அவன் என்ன சொல்கிறான்? நான் மனசார நினைக்கிறேன் ராஜா, இப்போ கூட சொல்கிறேன், இப்போ இந்த மண்ணை தொட்டு எங்கள் அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட நான் அதை விட்டால் கூட இதில் கூட எனக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா, எங்கே? தோ இங்கே இருக்குல்ல கைப்பிடி மண், அதை எங்கே தொட்டு கீழே விட பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவனும் என்ன பண்ணுறான், அவங்க அம்மா அப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு
அப்படியே ஒரு கைப்பிடி மண் எடுத்து தலைக்கு மேலே கொண்டு போயிட்டு அப்படியே அந்த மண் அப்படியே சரிய விடுற கையிலேருந்து பார்த்தா அதில் இருந்து ஒரு அழகான வைர மோதிரம் சட்டுன்னு மண்ணில் விழுந்துருச்சு. இதை பார்த்த ராஜா, அடடா மோதிரம் கிடச்சிடுச்சா அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். பலே பலே, பெரிய ஆள் தான்டா நீ சொன்னது உண்மைதான். உங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சிருக்க தெரியுமா அப்படின்னு. புரியலையே ராஜா, இந்த மோதிரம் என்னோட மனைவியோடது. இந்த மோதிரத்தோட நான் அவங்கள நேரில் போய் இன்னைக்கு பார்த்தே ஆகணும். அவங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணி ஆகணும். இதை நான் வர வழியில் தொலைச்சிட்டேன்னு மணிக்கணக்காக நாங்கள் அத்தனை பேரும் தேடிட்டு இருந்தோம். காத்தாலேருந்து தேடிட்டு இருக்கோம், எங்கள் யாரு கண்ணிலையும் மாட்டலை. நீ அதிர்ஷ்டசாலி தாண்டா. உனக்கு நிஜமாவே உங்களோட அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்கு. சரி, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்னு. உடனே அதுக்கு அவங்க, ராஜா எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், எனக்கு ஒன்றே ஒன்று கொடுங்க, இந்த டேட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க, எனக்கு அது போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அடடா இவ்வளவுதானா, சந்தோஷமாக வாங்கிக்கோ, நீ ஆனால் பெரிய ஆள்ரா, எங்கள் நாட்டிலேயே வந்து ராஜா கிட்டேயே டேட்ஸை வித்துட்டியே அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தாரா. அப்பா அம்மா இந்த கதையில் வர அந்த பிஸ்னஸ்மேனுக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்சன். இந்த உலகமே நம்மளை நம்பாமல் இருந்தாலும் நாம் சொல்கிற ஒரு வார்த்தையை கவலைப்படாத, உன்னால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுக்கறதும், நாம் செய்வோம் அப்படின்னு மனசார நம்புறதும் நம்மளோட அப்பா அம்மாவை மட்டும்தான் இருக்க முடியும். யார்கிட்ட வேணால் நம்ம எப்படி வேணால் நடந்துக்கலாம், ஆனால் நம்மளோட அப்பா அம்மா கிட்ட அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக மட்டுமே நடந்துக்கணும். அவங்களோட அன்பும் அவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நாம் அதை ஜெயிச்சு நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு பொசிஷனில் வரலாம். ஓகே, இந்த ஸ்டோரி என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். இதே ஸ்டோரியை உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணலாம். வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃபார் ஆல் த பேரண்ட்ஸ். குட் நைட் குட்டீஸ். வேறு ஒரு நல்ல கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம். பாய் பாய்.